அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் என்ற ஒரு அழகிய மார்க்கம் தன்னகத்தே பல அழகான போதனைகளையும் வழிகாட்டல்களையும் மனிதனுக்கு வழங்கி அவனது வாழ்க்கை நெறிகளை முறைப்படுத்தி அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அந்த போதனைகளெல்லாம் வழங்கியிருக்கின்றது. இந்த வகையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தனது திருக்குரானில் கூறுகின்றான், நான் எனக்கு விருப்பமான மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இந்த வகையில் இஸ்லாத்துடைய போதனைகள் அனைத்தும் இறைவனால் வகுக்கப்பட்ட இறைவன்புறமிருந்து வந்த அந்த போதனைகளாக இருக்கின்றன. இந்த இஸ்லாத்துடைய போதனைகளை பற்றி பார்க்கும்போது அது மனிதனுடைய ஆன்மீக, பௌதீக, நல்லொழுக்க மற்றும் அறிவு ரீதியிலான அனைத்து முன்னேற்றங்களை பற்றியும் அதனுடைய வளர்ச்சியை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. இந்த வகையில் இஸ்லாத்துடைய காலகட்டத்திற்கு முன்பு எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது, மேலும் இஸ்லாத்துடைய வருகைக்கு பின்னால் எப்படிப்பட்ட நிலைமை உருவானது என்பதை உலகம் கண்டிருக்கின்றது. இஸ்லாத்துடைய போதனைகளை குறித்து பார்க்கும்போது அதில் பலவிதமான உயர்தரமான அந்த நல்லொழுக்க போதனைகள் இருக்கின்றன. மனிதனுடைய வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் அவன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும், எவ்வாறு பருக வேண்டும், எவ்வாறு திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தருணங்களை குறித்தும் இஸ்லாம் அழகான முறையில் எடுத்துரைத்திருக்கின்றது. இந்த வகையில் ஏனைய சகோதரர்கள், அதாவது மாற்று மத சகோதரர்கள், இந்த இஸ்லாத்துடைய போதனைகளில் பல்வேறு போதனைகளில் சில ஆட்சேபனைகளை செய்கின்றார்கள். அது அவர்களுடைய புரிதலின் குறைவாக இருக்கலாம், அல்லது அதை குறித்து தெளிவான விளக்கம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த வகையில் இன்றைய இந்த சிறிய உரையில் இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகிய ஒரு ஆட்சேபனாகிய பலதார மனம் என்பதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். ஏனைய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள், இஸ்லாம் தனது போதனையில் பலதார மனத்தை ஆதரிக்கிறது, அதற்கான போதனை வழங்குகிறது என்று குற்றம் சாட்டி இது மனித இனத்திற்கு செய்த ஒரு துரோகம் என்றும் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த வகையில் இந்த புரிதலை, அதாவது இந்த தவறான புரிதலை சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இறைவன் தான் வழங்கிய போதனையில் எந்த விதமான குறையும் வைக்கவில்லை, மனிதனுடைய தேவையையும் அவசியத்தையும் கருத்தில் கொண்டுதான் வைத்திருக்கின்றான். நாம் சற்று 1400 வருடங்களுக்கு முன்பு சென்று பார்ப்போம். இந்த உலகம் பெண்களை எவ்வாறு மதித்திருந்தது, பெண்களுக்கு என்ன கண்ணியம் அளித்திருந்தது என்பதை பற்றி பார்க்கும்போது மிகவும் ஒரு அவல்நிலை தான் இருந்தது. பெண்களை துச்சமாக கருதி வந்தனர். பெண்களுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் சமுதாயங்களில் வழங்கப்படவில்லை. அவர்கள் வீட்டில் ஒரு வீணான பொருளை போன்று கருதி வந்திருக்கின்றார்கள். இந்த வகையில் அவர்களுக்கென்று எந்த உரிமையும் வீட்டில் இருந்ததில்லை, சமூகத்திலும் இருந்ததில்லை. ஒரு ஆண் தனது விருப்பத்திற்கேற்ப எத்தனை பெண்களை வேண்டுமென்றாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்யாமலும் வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருந்து வந்தது. ஆக சமூகத்தில் பெண்களுக்கென்று எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இல்லாதிருந்த ஒரு காலகட்டமாக அது இருந்தது. நாம் பார்க்கின்றோம், இந்த உலகத்தில் அரபு நாட்டை தவிர மற்ற நாடுகளிலும் பெண்களுக்கென்று எவ்விதமான ஒரு பாதுகாப்புக்கான ஏற்பாடோ ஒரு பாதுகாப்பிற்கான அந்த திட்டங்களோ எவரிடமும் இருக்கவில்லை. இந்த திருமணம் தொடர்பான விஷயங்கள் வரும்போது கூட அந்த மக்களிடத்தில் ஒரு நியாயமான ஒரு நீதியான ஒரு நிலைப்பாடு இருந்ததில்லை. அதாவது வரம்போ வரையறையோ எதுவும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான முறையில் பெண்களை இவர்கள் தனது இச்சைக்கு ஆளாக்கி வைத்திருந்தார்கள். இந்த வகையில் இந்த அனைத்து நிலைப்பாடுகளையும் கருத்தில் கொண்டு நாம் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, இஸ்லாம் தனது போதனையில் பெண்களுக்கு என்னென்ன கண்ணியமெல்லாம் வழங்கியிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அது மக்கி போயிருந்த அந்த பெண்களை மாணிக்கமாக எடுத்து காட்டியது.
உலகில் உனக்கும் உரிமை இருக்கின்றது என்று எடுத்துரைத்தவாறு தனது பெற்றோரிடத்திலும் சரி, தனது கணவரிடத்திலும் சரி, தனது உறவினரிடத்திலும் சரி என்ன உரிமை உனக்கு இருக்கிறது என்பதை இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது, அதை பெற்று தந்தது. ஒரு மகளாக இருக்கும்போது என்னென்ன கண்ணியத்தை நீ பெற வேண்டும் என்பதையும், ஒரு தாயாகும்போது உனக்கு உள்ள கண்ணியம் என்ன என்பதையும், அதே போன்று ஒரு மனைவியாகும்போது உனக்கு உள்ள கண்ணியம் என்ன என்பதையும், அதே போன்று ஒரு சமூகத்தில் பெண்ணாக இருக்கும்போது உனக்குள்ள உரிமைகள் என்ன என்பதையும் இஸ்லாம் அழகான முறையில் எடுத்துரைத்திருக்கின்றது. அது இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அது மிக தெளிவாக நமக்கு தெரிய வருகின்றது. ஆக இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணுரிமை போன்று வேறு எந்த சமூகத்திலும் பெண்ணுரிமை போற்றப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. நீங்கள் இது தொடர்பாக மேலும் விளக்கத்தை பெற நாடினால் திருக்குரானை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருக்குரானில் பெண்ணுரிமை பற்றி எத்தனை சிறப்பான அம்சங்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக கூறப்பட்டுள்ளதோ, அது இன்று வரை இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு மார்க்கமும், எந்த ஒரு நிர்வாகமும், எந்த ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை. மாறாக அதிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து இன்று அவர்கள் தாம் இதை செய்ய முயற்சி செய்திருக்கின்றோம், தாங்கள் தான் இதை பெண்ணுரிமையை நாங்கள் நிலைநாட்ட முயற்சி செய்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆகியவை அனைத்தும் 1400 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாம் அழகிய முறையில் எடுத்துரைத்து விட்டது. நாம் தற்போது இந்த பலதார மனம் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். இஸ்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் வைக்கின்றார்கள். நாம் இஸ்லாம் தவிர ஏனைய மார்க்கங்கள் பலதார மனம் குறித்து என்ன கொள்கை கோட்பாடுகள் வைத்திருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்றால் அங்கும் சில விஷயங்கள் நமக்கு தென்படுகின்றது. ஏனைய மார்க்கத்திலும் இதுபோன்று பலதாரமான, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிப்பது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்து வந்தது. இதற்கு கிறிஸ்துவ மதத்திலும் நாம் பார்க்கின்றோம். இயேசு மசியுடைய அந்த மூதாதையர்கள் பல திருமணங்களை முடித்ததாக, 300க்கும் மேற்பட்ட திருமணங்களை முடித்ததாகவும், அதே போன்று ஸ்ரீ ராம்சந்தர்ஜி, ஸ்ரீ ராமர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் பல திருமணங்களை முடித்ததாகவும், அதே போன்று ஸ்ரீ கிருஷ்ணர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல திருமணங்களை முடித்ததாகவும் நாம் வரலாறுகளில் படிக்கின்றோம். ஆக திருமணம் என்பது ஒரு வரையறை இல்லாமல் எத்தனை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், இந்த திருமணம் இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய தேவை என்ன என்று பார்க்கும்போது இது குறித்தும் இஸ்லாம் மிக தெளிவாக விளக்குகின்றது. ஆனால் மக்கள் இந்த திருமணம் தொடர்பாக எப்படிப்பட்ட கருத்தை வைத்திருக்கின்றார் என்றால், ஒரு சிலர், அதாவது ஏனைய மார்க்கத்தில் இந்த கொள்கையும் நிலவுகின்றது. அதாவது திருமணம் முடிக்காமல் ஒருவர் தன்னைத்தானே தனது மன உணர்வுகளை எல்லாம் அடக்கி கொண்டு வாழ்ந்தார் என்றால் அவர் மனித குலத்தில் மிக உயர்ந்த பதவியை, அந்தஸ்தை பெற்றவராக இருக்கின்றார், மேன்மை பெற்றவராக இருக்கின்றார் என்று கருதுகின்றார்கள். அதற்கு நேர் எதிராக ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த திருமணத்தை செய்தார் என்றால் அவர் குற்றவாளியாக பார்க்கப்படுகின்றார். ஆக இந்த கருத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இறைவன் மனிதனுடைய இயல்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் திருமணம். ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புகளும் தேவையாக ஒரு விஷயம் திருமணம் இருக்கின்றது. நிச்சயமாக அவன் திருமணம் செய்ய வேண்டிய அதன் அவசியத்தில் இருக்கின்றான். இதில் பாரபட்சம் இல்லை. ஏனென்றால் திருமணம் செய்வது தவறு என்று கருதி கொண்டு அதிலிருந்து விலகி இருப்பது சரி என்று கருதினோம் என்றால், பிறகு இறைவன் கடவுள் ஏன் இதற்கு முந்தைய அந்த தீர்க்கதரிசிகளிடம், அந்த நபிமார்களிடம் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டாம் என்று கூறவில்லை? நாம் ஏற்கனவே பார்த்தோம், பல நபிமார்கள், பல தீர்க்கதரிசிகள் பல திருமணங்களை முடித்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பங்களிலும் பலரும் பல திருமணங்களை முடித்து வருகை தந்திருப்பதாக நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக தீர்க்கதரிசிகள் ஒரு மனித குலத்தின் ஒரு வழிகாட்டியாக உலகிற்கு வருகின்றார்கள். அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் தொடர்பான விஷயம் தவறு என்றால் பிறகு இறைவன் கடவுள் அவர்களை ஏன் தடுக்கவில்லை?
ஆக திருமணம் என்பது மனித குலத்திற்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான விஷயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக இஸ்லாம் மிக அழகிய முறையில் எடுத்து கூறுகின்றது. இஸ்லாம் திருமணம் தொடர்பாக கூறும்போது 4 அம்சங்களை அவசியமாக கருதுகின்றது. எதற்காக திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அதில் ஒன்று, மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும். தீய விஷயங்களிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து தன்னை ஒரு பாதுகாப்பு கோட்டைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திருமணம் அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்றோம், சந்ததிகளை பெற்றெடுத்தல். ஏனென்றால் மனித குலத்தின் வளர்ச்சிக்கு, மேம்பாட்டிற்கு சந்ததிகளுடைய தேவை இருக்கின்றது. திருமணம் செய்யவில்லை என்றால் பிறகு சந்ததிகள் பிறப்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த வகையில் திருமணத்திற்கு இரண்டாவது காரணமாக இருப்பது சந்ததிகளை உருவாக்குவது. இந்த வகையில் திருமணம் அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் மன நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை இறைவன் வைத்திருக்கின்றான். ஆக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து வாழும்போது அவரிடையே பலவிதமான ஒற்றுமைகளும் பலவிதமான விட்டு கொடுத்தலும் பலவிதமான மனநிறைவான விஷயங்களும் பேசப்படுகின்றன, பகிரப்படுகின்றன. ஒருவர் மற்றவருக்கு ஒரு அமைதியை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வகையில் திருமணத்தினுடைய மூன்றாவது விஷயமாக இந்த மனநிறைவு வைக்கப்பட்டிருக்கின்றது. நான்காவதாக பார்த்தோம் என்றால் இந்த திருமணம் மூலமாக இரு குடும்பங்களுக்கு இடையில் பரஸ்பரம் ஒரு ஒற்றுமையும் ஒரு அன்பும் நேசம் உருவாகி அதன் மூலமாக அந்த சமூகத்தில் ஒரு அருள் பரவ வேண்டும், ஒரு அருள், ஒரு பரக்கத்து ஏற்பட வேண்டும், ஒரு அருளும் பரக்கத்தும் ஏற்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இந்த வகையில் மனிதனுடைய இயல்பில் தேவையான விஷயமாக இந்த திருமணம் இருக்கின்றது. ஆனால் இறைவன் கூறுகின்றான், இதுவரைக்கும், அதாவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான வரையறையும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு நீங்கள் திருமணம் முடிப்பதற்குரிய வரையறைக்குள், எல்லைக்குள் நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான அனுமதி எவ்வாறு வழங்கப்படுகிறது என்றால், நீங்கள் 1, 2, 3 அதிகபட்சமாக 4 திருமணங்கள் வரையும் செய்து கொள்ளலாம். அதைவிட அதிகம் செய்ய முடியாது. மேலும் இவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்ட முறையில் செய்ய வேண்டும். திருட்டுத்தனமாகவோ ஏமாற்று வேலை செய்ததாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையிலோ திருமணம் முடிப்பது அனுமதிக்கப்படவில்லை. மாறாக முறைப்படி அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் மெஹர்களையும் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இந்த வகையில் இந்த 4 திருமணங்கள் என்ற விஷயத்தை இஸ்லாம் மட்டும்தான் வரையறுக்குள் கொண்டு வந்திருக்கின்றது. இதுக்கு முன்புள்ள காலகட்டங்களை நாம் பார்த்தோம் என்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்று பல திருமணங்கள் செய்ததாகவும் திருமணம் செய்யாமலும் பல பெண்களை தன்னுடன் வைத்து கொண்டதாகவும் நாம் வரலாறில் பார்க்கின்றோம். நமது சில காலகட்டங்களுக்கு முன்பு பார்த்தாலும் கூட பல பெரியவர்கள் தமது வீடுகளில் திருமணம் செய்து சில பெண்களையும் திருமணம் செய்யாமல் சமூகத்தில் சில பெண்களையும் வைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கின்றோம். இவையெல்லாம் தவறு என்று இஸ்லாம் சுட்டிக்காட்டி தற்பொழுது உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான வரையறை விதிக்கப்படுகின்றது, அந்த வரையறையை மீறக்கூடாது என்று இஸ்லாம் போதிக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று திருமணம் மனிதனுடைய அத்தியாவசிய விஷயமாக ஒன்று இருக்கிறது. தற்பொழுது நாம் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த 4 திருமணங்கள் தொடர்பான விஷயங்களை பார்ப்போம். எந்த வசனத்தை இந்த மக்கள் எடுத்துரைத்தவாறு திருமணம் பற்றி நம்மளிடம் ஆட்சேபனை செய்கின்றார்களோ, இஸ்லாம் 4 திருமணங்கள் செய்வதற்கான அந்த கருத்தை போதிக்கிறது என்பதை குறித்து அது தொடர்பாக நாம் சற்று பார்ப்போம். இந்த வசனமானது திருக்குரானுடைய அதிகாரம் அன்-நிசா வசனம் எண் 4 பதியப்பட்டுள்ளது. அந்த வசனத்துடைய பொருளை மட்டும் தற்பொழுது நான் உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களால் அனாதைகளின் விஷயத்தில் நீதியுடன் நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால், மற்ற பெண்களிலிருந்து உங்களுக்கு இணக்கமான பெண்களுள் 2, 3, 4 மணந்து கொள்ளுங்கள். ஆனால் இதில் உங்களால் நீதியுடன் நடக்க இயலாது என நீங்கள் அஞ்சினால், ஒருத்தியை அல்லது உங்கள் வழக்கரங்களில் உள்ளவளை மணந்து கொள்ளுங்கள். இது நீங்கள் அநீதி இழைக்காமல் இருப்பதற்கு மிகவும் நெருங்கியதாகும். சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறிவிட்டான். முதலில் உள்ள கட்டளை, அனாதைகளை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும்.
அவ்வாறு திருமணம் முடிப்பதில் உங்களுக்கு தயக்கம் இருக்கிறது என்றால், அவளுடைய விஷயத்தில் நாம் நீதியாக நடக்க முடியாது என்று அச்சம் இருக்கும் என்றால், அல்லது அவளுக்கு உறவினர்கள் இல்லை, எனக்கு உறவினர்களுடன் உடைய ஒரு பெண்தான் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்களுள் ஒருத்தியோ இருவரையோ 4 பேரையோ நீங்கள் மணமுடித்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. மேலும் அங்கு அல்லாஹ் கூறுகின்றான், உங்களால் நீதியுடன் நடக்க முடியாது என்று நீங்கள் கருதினால் ஒருத்தியை மட்டும் மணந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். ஆக இங்கு இஸ்லாம் கூறக்கூடிய முதல் கட்டளையானது ஒரு அனாதையை நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதில் ஏதாவது உங்களுக்கு தயக்கம் இருக்கும் பட்சத்தில் பிறகு ஏனைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதில் ஒருவர், இருவர், 3, அடுத்ததாக 4 பேர் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது. அத்துடன் நீங்கள் இந்த 4 திருமணங்கள் செய்யும்போது நீதியுடன் நடக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் இஸ்லாம் விதிக்கின்றது. ஆக இஸ்லாம் நீதியுடன் நடக்க முடியாத பட்சத்தில் ஒருத்தியை மட்டும் நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது. ஆக சகோதரர்களே, இந்த கட்டளையை நாம் சற்று நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் நீதியுடன் நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையுடன், ஒரு நிபந்தனையுடன் இந்த அனுமதியை தருகின்றது. மேலும் இஸ்லாம் எங்குமே 4 திருமணங்களை நீங்கள் கட்டாயமாக செய்தாக வேண்டும் என்று கூறவில்லை. மாறாக இது ஒரு அனுமதி மட்டுமாகவே இருக்கின்றது. நாம் சற்று இந்த வசனத்தினுடைய பொருளில் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு சமுதாயத்திற்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், இதனுடைய தத்துவம் நமக்கு தெரிய வருகின்றது. உதாரணமாக அந்த காலகட்டத்திலும் சரி, எப்போதெல்லாம் இந்த போர்கள் நடக்கின்றதோ அப்போதெல்லாம் இது போன்ற ஒரு தருணங்கள் வருகிறது. அது என்ன தருணங்கள் என்றால், பெரும்பாலும் போர்களில் ஆண்கள் தான் செல்கின்றார்கள். அவ்வாறு ஆண்கள் போருக்கு செல்லும்போது அங்கு அவர்களுடைய அந்த மரணம் நிகழ்கின்றது. அவ்வாறு மரணம் நிகழும்போது பிறகு சமூகத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அனாதைகளாகவும் விதவைகளாகவும் ஆகிவிடுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பட்சத்தில் இஸ்லாம் இந்த போதனையை வழங்குகின்றது. இப்படி சமூகத்தில் பல பெண்கள் அனாதைகளாகவும் அதே போன்று விதவைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை பாதுகாப்பது மிக அவசியமாகும். அவ்வாறு இல்லாமல் நாம் அவர்களை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் பிறகு சமூகத்தில் சீர்கேடு உருவாக ஆரம்பித்துவிடும். அந்த சீர்கேட்டை சரி செய்வதென்பது பிறகு மிகப்பெரிய ஒரு சவாலாக உருவெடுத்துவிடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனிதனுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஒன்னால் இயலும் பட்சத்தில், நீதியுடன் நடக்க முடியும் என்ற உறுதி ஏற்படும் பட்சத்தில், நீ ஒருத்தியை தவிர 2 பேரையோ 3 பேரையோ 4 பேர் வரை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்படுகின்றது. பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்தை இந்த வசனம் கொண்டிருக்கிறது என்று. ஒருவேளை இந்த வசனம் இறங்கப்படாமல் இருந்திருந்தால், இது போன்ற ஒரு சூழல் உருவாகும் போது மனிதன் என்ன செய்திருப்பான்? அந்த அனாதைகளையும் அந்த அனாதை பெண்களையும் அந்த விதவை பெண்களையும் எப்படி அந்த சமூகம் பராமரிக்கும்? ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கடமை அல்லவா தனது சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் பாதுகாப்பது. ஆக அவர்களை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்று மிகப்பெரிய சீர்கேடு உருவாகிவிடும். சமூகம் சீரழிந்து போய்விடும். அந்த அனாதைகளும் அந்த அனாதை பெண்களும் அந்த விதவைகளும் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பிறகு மற்ற ஆண்களிடம் செல்ல ஆயத்தமாகி விடுவார்கள், எவ்வித பாரபட்சமும் இன்றி. பிறகு அந்த சமூகத்தின் நிலைமை எந்தளவு மோசமாகிவிடும் என்றால் பிறகு பலவிதமான சீர்கேட்டிற்கு அது சென்றுவிடும். இவ்வாறு ஏற்படாமல் இருப்பதற்கு இஸ்லாம் அழகிய ஒரு முறையை கற்றுக் கொடுத்து, நீ 4 திருமணங்கள் வரை செய்து கொண்டு அந்த அனாதைகளையும் விதவைகளையும் பாதுகாத்துக்கொள் என்று வழிகாட்டுகின்றது. இது மட்டுமல்லாமல் இதனோடு சேர்ந்து மற்றொரு விஷயமும் இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று திருமணத்தினுடைய அடிப்படை கடமைகளில் சந்ததிகளை உருவெடுத்தல். ஒரு சந்ததிகளை பெற்றெடுத்தல் என்பது சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு மிகவும் தேவையான ஒரு இன்றியமையாத விஷயமாகும்.
சமூகத்தில் குழந்தைகள் இல்லை என்றால் பிறகு சமூகம், அந்த சமுதாயம் முன்னெடுத்து செல்ல முடியாது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அத்தியாவசியங்களை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி அந்த சமுதாயம் மிக விரைவிலேயே அழிந்து போய்விடும். இதற்காக சந்ததிகளுடைய தேவை அவசியமாக இருக்கிறது. இவ்வாறு போருக்கு செல்லும்போது மரணிக்கக்கூடிய அந்த ஆண்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் அந்த பெண்கள் மூலமாக தேவையான அந்த சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காகவும் இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. ஏனென்றால் உதாரணமாக ஒரு போருக்கு 1000 பேர் செல்கின்றார்கள், அதில் ஒரு 400 பேர் இறந்து விடுகின்றார்கள் என்ற பட்சத்தில் அந்த 400 குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்கள், அந்த விதவை பெண்கள், அந்த அனாதை பெண்களை பராமரிப்பது அந்த சமூகத்தின் கடமையாக இருக்கின்றது. அத்துடன் சேர்ந்து அந்த பெண்கள் மூலமாக பிறக்க வேண்டிய அந்த சந்ததிகளை பெற்றெடுத்து அந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு உதவுவதும் கடமையாக இருக்கின்றது. இந்த தத்துவத்தை நாம் புரிய வேண்டும். இந்த வகையில் இஸ்லாம் இதற்கான வழிவகைகளை செய்திருக்கின்றது. நாம் 1ஆம் உலகப்போர் மற்றும் 2ஆம் உலகப்போர் ஆகியவற்றை பற்றி கேட்டிருக்கின்றோம். அதற்கு பின்பு என்ன நடைபெற்றது என்றால், மேற்கத்திய நாடுகளில் பல பெண்கள் விதவையாக ஆகிவிட்டார்கள், பல பெண்கள் அனாதைகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் தனது தேவைகளுக்காக என்ன நிலைமைக்கெல்லாம் சென்றார்கள் என்றால் அதை எடுத்துரைப்பது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அந்தளவுக்கு பெண்கள் தமது அத்தியாவசிய தேவைகளையும் தனது மன உணர்ச்சிகளையும் தீர்த்து கொள்வதற்காக அந்நிய ஆண்களிடம் எவ்வித பாரபட்சமின்றி சென்றிருக்கின்றார்கள். இதனால் அந்த ஐரோப்பிய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட வீழ்ச்சியிலிருந்து அதனால் மீண்டெழவே முடியாமல் இருக்கின்றது. சகோதரர்களே, இது மட்டுமல்லாது இஸ்லாம் மனிதனுடைய ஏனைய தேவைகளையும் கருத்தில் கொண்டவாறு மனிதனுடைய மன நிம்மதி, அவனுடைய வாழ்க்கையில் அருள், வெற்றி, முன்னேற்றம் போன்றவற்றையும் கருத்தில் கொண்டவாறு இந்த திருமணத்திற்கான அனுமதியை வேறு சில இடங்களிலும் பயன்படுத்தி கொள்வதற்கு வழிவகை செய்திருக்கின்றது. உதாரணமாக, திருமணம் முடித்த அந்த கணவன் தனது மனைவியிடம் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இஸ்லாம் பிறப்பித்திருக்கின்றது. அவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொண்டு வாழும்போது அந்த பெண்ணுக்கு சில சமயங்களில் நோய் ஏற்படலாம். அந்த நோய் நிவாரணம் அளிக்க முடியாத ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது நான் ஏற்கனவே கூறியது போன்று சந்ததிகளுடைய தேவையும் மனிதனுக்கு மிக அவசியமானதாக இருக்கிறது. சில சமயங்களில் பெண்களில் சிலருக்கு பித்து பிடிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டு விடுகின்றது. இதேபோன்று பல்வேறு காரணங்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது பிறகு மனிதன், அதாவது ஒரு ஆண், என்ன செய்ய வேண்டும், தனது மன நிம்மதிக்காக, தனது சந்ததிகளை பெறுவதற்காக, அல்லது வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது என்றால், நீ வேறு சில பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு ஒரு ஆணுக்கு சில நிர்பந்தமான சூழல் ஏற்படும் பொழுது அவனுக்கு 4 திருமணங்கள் வரை புரிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று மனிதனுடைய மன நிம்மதியும் அவனது வாழ்க்கையில் சந்ததிகளை பெற்றெடுப்பதும் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் இஸ்லாம் முன்னுரிமை அளிக்கின்றது. ஒருவேளை இதற்கான அனுமதியை இஸ்லாம் வழங்கவில்லை என்றால், நான் ஏற்கனவே போர் பற்றிய அந்த விஷயத்தில் கூறியது போன்று பிறகு இந்த ஆண் தனக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்நிய பெண்களிடம் தவறான அந்த முறையை கையாண்டவாறு செல்ல ஆரம்பித்து விடுவான். இவ்வாறு அவன் செல்லும்போது அதனால் அவனது மன நிம்மதியும் கெடும், வீட்டினுடைய மன நிம்மதியும் கெடும், சமூகத்தினுடைய சூழலும் சீர்கட்டு போய்விடும். இஸ்லாம் மனிதனுடைய தேவைகளை கருத்தில் கொண்டவாறு அவனுக்கு நல்வழி காட்டுவதற்காக இந்த போதனைகளை வழங்குகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சிக்கலான அல்லது இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்படும் பொழுது மனிதன் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கும்போது இஸ்லாம் அவனுக்கு 4 திருமணங்கள் வரை செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்குகின்றது. அனுமதி மட்டும்தான் வழங்குகிறது, எங்குமே கட்டளை பிறப்பிக்கவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதேபோன்று
இந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்களுடன் ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாவது நான்காவது திருமணமாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுடன் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. பெரும்பாலும் சமூகத்தில் இந்த ஒரு அச்சம் நிலவுகின்றது. அதாவது ஒரு ஆண் முதல் மனைவி இருக்கும் பொழுது இரண்டாவது பெண்ணை திருமணம் முடித்தார் என்றால் முதல் மனைவியை சரியாக பராமரிப்பதில்லை, கண்டும் காணாமல் விட்டு விடுவான், இரண்டாவது மனைவியை பின்னால் சென்று விடுவான் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இஸ்லாம் இதற்கு ஒருபோதும் ஆதரவு அளிக்கவில்லை. மாறாக ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப் என்று எத்தனை மனைவி இருந்தாலும், அதாவது 4 மனைவி வரை அனுமதி அளித்திருக்கிறது. அந்த 4 எத்தனை இருந்தாலும் நீங்கள் அந்த பெண்களுடன் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்திருக்கின்றது. இந்த வகையில் இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு வழங்கக்கூடியதாக அவனுடைய அந்த நிலையை கருத்தில் கொண்டு இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் எழும்புகின்றது. அதாவது ஒரு ஆணுக்கு 4 திருமணங்கள் செய்வதற்கு அனுமதி இருக்கும் பொழுது, அனுமதி வழங்கப்படும் பொழுது, பெண்களுக்கு ஏன் 4 கணவன் வரை திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று. நாம் இதை குறித்து சிந்தித்தோம் என்றால் இது ஒரு சரியான கேள்வி அல்ல என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது. ஏனென்றால் நாம் இந்த கருத்துக்களை ஆரம்பத்தில் கூறும்போது எடுத்துரைத்திருந்தோம், சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக சந்ததிகளுடைய தேவை இருக்கிறது என்று. இந்த வகையில் ஒரு ஆணுக்கு 4 மனைவிகள் இருந்தாலும் அவள் மூலமாக பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும் அந்த ஆண்தான் தந்தையாக இருப்பார் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு 4 கணவர்கள் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய அந்த சந்ததிகள் எந்த தகப்பனுடையதாக இருக்கும், எந்த தகப்பனை சார்ந்ததாக அது இருக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. இது ஒரு சரியான அந்த கேள்வியாக இருக்க முடியாது. அதாவது ஒரு ஆணுக்கு 4 பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு 4 ஆண்கள் ஏன் அனுமதிக்கப்படக்கூடாது என்ற கேள்வி சரியானதாக இருக்க முடியாது. இந்த வகையில் சமூகத்துடைய நலனுக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் மனிதனுடைய மன நிம்மதிக்காகவும் இஸ்லாம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் இந்த விஷயத்தையும் எடுத்து கூறுகின்றது. அதாவது நீங்கள் ஒரு ஆண் 2வது திருமணம் செய்ய முயல்கின்றார் என்றால் அந்த திருமணத்தின் பொழுது அந்த 2வது திருமணம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு தாம் 2வது திருமணம்தான் செய்ய வந்திருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு தெரியப்படுத்திய பின்னர் அந்த குடும்பம் சம்மதித்தால்தான் அந்த திருமணம் நடைபெறுகின்றது. ஏனென்றால் திருமண விஷயத்தில் கௌலே சதீத் என்று கூறக்கூடிய தெள்ள தெளிவான பேச்சு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. ஒரு பெண் தன்னை ஒரு ஆண் 2வதாக திருமணம் முடிக்க வந்திருக்கின்றார் என்று தெரிந்து அதற்கு தயாராக இருக்கின்றார் என்றால் இதில் மற்றவர்கள் ஆட்சேபனை செய்வதற்கோ கேள்வி கேட்பதற்கோ எந்த அதிகாரமும் இல்லை. இந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு 2வது மனைவியாகத்தான் செல்ல இருக்கின்றேன் என்பது தெரிந்து அவள் திருமணம் முடிக்கின்றார் என்றால் அது அவளது விருப்பமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த கேள்வியும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, அதாவது இப்படி ஒரு மனைவி தனது வாழ்க்கையில் முழுமையான முறையில் நோயாளியாக இருக்கின்றாள், அல்லது குழந்தை பேறு பெற்றுத்தர முடியாதவளாக இருக்கின்றாள், அல்லது பித்து பிடித்தவளாக இருக்கின்றார், இது போன்ற பல்வேறு காரணங்களால் 2வது திருமணம் அனுமதி அளித்திருக்கும் பொழுது பெண்களுக்கும் இதற்கான அனுமதி இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஆனால் அவளுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான அந்த அனுமதியை எப்படி வழங்கியிருக்கின்றான் என்றால் அந்த முதல் கணவனிடமிருந்து பிரிந்து ஹுலா என்று சொல்லக்கூடிய அந்த மனவிலக்கு பெற்று 2வது ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது. ஏனென்றால் திருமணத்துடைய அடிப்படையே மன நிம்மதிதான் என்பதை இஸ்லாம் கூறுகின்றது. மேலும் ஒருவர் மற்றவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு தனது கணவன் மூலமாக மனநிறைவு கிடைக்கவில்லை, அல்லது நிரந்தர நோயாளியாக இருக்கின்றான், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் அவனுடன் வாழ
பிடிக்கவில்லை என்றால், இயலவில்லை என்றால், பிறகு அவளுக்கும் முழுமையான முறையில் அனுமதி வழங்கியிருக்கிறது இஸ்லாம். ஆக மருந்து இருவருக்கும் இருக்கின்றது, ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்த அந்த மருந்தாக இருக்கின்றது. ஆணுக்கு உடைய மருந்தானது வேறு வகையிலும் அவனுடைய சூழலை கருத்தில் கொண்டும் சமூகத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டும் கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று பெண்ணுக்கு அவருடைய நோய்க்கு ஏற்ப, அவருடைய சூழலுக்கு ஏற்ப, அவருடைய நிலைக்கு ஏற்ப வேறு ஒரு மருந்தாக கொடுக்கப்படுகின்றது. அதுவும் அவளது நலன் நாடியும் அவளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தின் நலன் நாடியும் கொடுக்கப்படுகின்றது. ஆக இந்த வகையில் இஸ்லாம் ஒருபோதும் யாருக்கும் பெண் என்ற ரீதியில் அநீதி அளிப்பதோ அல்லது ஆண் என்ற ரீதியில் அநீதி அளிப்பதோ கிடையாது. மாறாக முழுக்க முழுக்க இருவருக்கும் தனது சூழலை கருத்தில் கொண்டு அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஆக நாம் இதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய இந்த பலதார மணத்திற்கான அனுமதியானது மனிதனுடைய சூழலை கருத்தில் கொண்டு, மனிதனுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஆக இது ஒரு மருந்தே தவிர இது ஒரு உணவல்ல என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக சகோதரர்களே, இந்த சிறிய ஒரு காணொளி மூலமாக இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய இந்த பலதார மனம் தொடர்பான அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்லாம் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றத்தின் அம்சங்களை எப்பொழுதும் கருத்தில் கொண்டவாறு, அவனது தேவைகளை எப்பொழுதும் கருத்தில் கொண்டவாறு அதற்கு ஏற்பவே தனது போதனைகளை வழங்குகிறது என்பது நமக்கு இதிலிருந்து தெரிய வருகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனது போதனைகளின்படி செயல்படக்கூடிய நல்வாய்ப்பை நல்குவானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத்.